ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிரசங்கி 9 அதிகாரம் 10 வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். இந்த நாளிலும் கூட இந்த புது வருடத்தை ஆரம்ப நாட்கள்ல நாம் அநேக விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம், தொடர்ந்து செய்யறோம். ஆனால் வசனம் ஒரு வார்த்தையை அழகா இங்க ஆட் பண்ணது. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். நீங்க செய்யற காரியங்கள்ல இந்த நாள்ல நீங்க முழு பலத்தோட செய்றீங்களா? அதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். God never wants you to be perfect, but he wants you to be work hard and honest and with might. ஆண்டவர் உங்களை ஒருபோது எல்லா விஷயத்திலையும் பெர்ஃபெக்டா செய்ய விரும்புறதில்லை. ஆனால் நீங்கள் செய்யற காரியங்கள்ல முழு பலத்தோடு செய்றீங்களா? அது ரொம்ப உண்மையா செய்றீங்களா? ஆண்டவர் பார்க்கிறாரு. டிடி ஜேக்ஸ் என்கிறதான ஒரு மிகப்பெரிய போதகர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் நல்ல வல்லமையில் ஒரு ஊழியக்காரர், பெரிய ஒரு சபையினுடைய போதகர். ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது அவர் செய்கிற பிரசங்கங்கள், அவருடைய சபை ஊழியர்கள் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காம போகுது. ஏன் இந்த ஊழியத்தை செய்யறோம், ஏன் இதை பண்ணிட்டு இருக்கோம், இதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு. ஆனா வெளியில அவர் ரொம்ப பார்த்தா ஃபயரோட ப்ரீச் பண்றாரு, ரொம்ப பயங்கரமா ப்ரீச் பண்றாரு. ஆனா உள்ள இதை குவைட் பண்ணிடணும், இதை செய்யக்கூடாது, இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு வருகிறது. அப்போதான் ஒரு காலகட்டங்கள் வருகிறது. ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறாரு. அவங்க சபையில் இருக்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்ணை சந்திக்கும் போது அந்த பெண் சொல்றாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் உயிர் வாழ்றேன்னா அதுக்கு காரணம் உங்களோட பிரசங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு உடனே ஒரு தொடுதலாக இருந்துச்சா. ஏன்னா அவர் இத்தனை நாட்களாக அவர் ப்ரீச்சிங் ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப அவரோட முழு பலத்தோடு கூட ப்ரீச் பண்ணுவார். இன்றைக்கும் அவருக்கு 70 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கும் அவர் ரொம்ப பயங்கரமாக ப்ரீச் பண்ணுவார். அவ்வளோ ஒரு மைட்டோட ப்ரீச் பண்ணார். அப்படி ப்ரீச் பண்ணும்போது அதை போய் ஜனங்களை தொடுது, அதோட வாழ்க்கையில் மாற்றுது. ஒரு ஸ்திரீ உயிர் வாழ்றதுக்கு காரணமாக, ஒரு பெண் உயிர் வாழ்றதுக்கு காரணமாக அவருடைய பிரசங்கம் இருந்திருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அவர் அதை முழு பலத்தோடு செஞ்சதுனால அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திருக்கு. அப்போதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ முழு பலத்தோடு உண்மையாக செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பலன் உண்டு. டோன்ட் குவைட், கீப் ஆன் டூயிங் அப்படின்றத ஆண்டவர் அவருக்கு உணர்த்திருக்காரு. ஸோ இன்னைக்கு நானும் உங்ககிட்ட அதை தான் சொல்ல விரும்புகிறேன். கீப் ஆன் டூயிங், டோன்ட் குவைட், ஒர்க் ஹார்ட். நீங்கள் செய்கிற காரியங்களில் முழு பலத்தோடு செய்யுங்க. நீங்கள் ஒவ்வொரு காரியம் செஞ்சு முடிச்சோடனே கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது என்னோட பெஸ்ட்டா, இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற இந்த காரியம் என்னோட பெஸ்ட். அது எந்த விஷயமா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், அல்லது செக்குலர் வேலையில் இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், அல்லது உறவின் காரியங்களாக இருக்கலாம். இப்படி எது செய்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த நாள் முடிவில் கேளுங்க, இந்த நாளில் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேனா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். பாருங்க, இன்னொரு அழகாய் பரிசுத்த பைபிள் என்கிற ஒரு வேதாகம மொழிபெயர்ப்புல அழகாக சொல்கிறது, எப்பொழுதெல்லாம் வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதனை செய். ஒரு அழகான வார்த்தை ஆட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் வேதத்தை படித்தாலும் சிறப்பாக படிங்க, பைபிள் வாசிக்கும் போது சிறப்பாக அதை வாசிங்க, ஜெபிக்கும் போது சிறப்பாக ஜெபிங்க, ஊழியம் செய்யும் போது சிறப்பாக செய்யுங்க, கொடுக்கும் பொழுது சிறப்பாக கொடுக்க பாருங்க. இப்படி நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யுங்க. ஈவன்தோ உங்கள் வீட்டில் சமைச்சா கூட அதை சிறப்பாக செய்யுங்க. உறவுகளில், அன்பு காட்டுற காரியங்களில், சபையின் ஊழியங்களில், வீட்டின் எல்லா காரியங்கள்லையும் சிறப்பாக செய்யுங்க. இப்படி நம்ம சிறப்பாக செய்யும் போது 2 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிறது. ஒன்று, நாம வளர்றோம். நீங்க சிறப்பா இப்படி முழு பலத்தோடு செய்யறப்ப 1% ஒரு நாளைக்கு 1% வளர்ந்தா கூட ஒரு கால்குலேஷன் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வருஷத்துல 37 முறை நீங்க பெட்டராயிருவீங்க அந்த விஷயத்துல. ஒருவேளை நீங்க பைபிள் படிக்கிற காரியங்கள்ல 1% நீங்க வளர்ந்தீங்கன்னா இந்த வருடத்துல 37 முறை நீங்க ஒரு பெட்டரான ஒரு பர்சனா நீங்க பைபிள் படிக்கிறதா மாறி இருப்பீங்க. இப்படி எந்த விஷயம் செய்தாலும் 1% முன்னேற, அப்படி ஒரு சிறப்பாக செய்ய நீங்கள் முயற்சி செய்யுங்க. அப்படி செய்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வளர்றதை வைப்பீங்க. ஒன்று, நீங்கள் வளருங்க. 2வது, நீங்கள் சிறப்பாக செய்யும்போது எப்படின்னா அது மற்றவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்படி டிடி ஜேக்ஸ் அவருடைய ஒவ்வொரு பிரசங்கத்தப்பையும் அவருக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, ஆனால் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு காரியத்தோட ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. அதே போல் நீங்களும் சிறப்பாய் ஊழியங்களை அல்லது சபையின் காரியங்களை, வீட்டின் வேலைகளை செய்யும்போது அது மற்றவருக்கு பிரயோஜனமாக இருக்குது. நான் சொன்னது போலவே நீங்கள் உங்கள் கைக்கு நேருகிறதுவோ அதை முழு பலத்தோடு சிறப்பாக செய்யும் பொழுது நீங்கள் வளர்கிறீர்கள். அதை நீங்கள் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கிறேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய்யும். இதனால உங்கள் வாழ்க்கையை போடுங்க, ஆண்டவரை இனி நான் செய்கிற காரியங்களை முழு பலத்தோடு செய்ய எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. God bless you. Have a great day.